அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பு நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் எழுத்திருப்பெயரால் தொடக்கம் செய்கிறேன். உலகத்தின் அருட்கொடை அழகிய முன்மாதிரி வழிகாட்ட வந்த மணிவிளக்கு உயிருக்கு முனிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அறிந்துணர்ந்து வாழ்கின்ற அத்தனை பேர்கள் மீதும் நம்மவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பு மருளும் பொழியட்டுமாக. பேர்ம மிகுந்தோரே, அண்ணல் நபிகளார் உலகிற்கு வந்த ரபீஉல் அவ்வல், அல்லாஹ் மனிதனை படைத்தான். இந்த மண்ணுலகின் தன் பிரதிநிதி என்று அவன் மலக்குகளிடமே சொன்னான். மனிதகுலம் வாழத் தொடங்கிய காலகட்டத்திலே இருந்து இறைவன் ஏராளமான எண்ணற்ற அருட்கொடைகளை தாராளமாக வழங்கியிருக்கிறான் மனித குலத்திற்கு. இப்படி அவன் செய்திருக்கின்ற அருட்கொடைகளிலே மிக்க மேலான அருட்கொடை தூதர்களை அனுப்பியதும் வேதங்களை அருளியதும். இந்த தூதரின் தொடரில் இறுதியாக வந்தவர்கள்தான் நம்முடைய உயிருக்கு மனிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பிறந்த காலம் உலகம் அறியும் காலம். அண்ணல் நபிகளாருடைய அத்துணை வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் வரலாற்றின் பொன்னேடுகளில் ஆதாரபூர்வமாக அத்தாட்சியாகவே பதிக்கப்பட்டிருக்கின்றன. உலகம் ஆச்சரியப்படுகிறது. ஒரு ஆங்கில அறிஞன் சொன்னான், அரபு நிலத்தில் ஓர் அரிய மணி கண்டெடுக்கப்பட்டது. அதனுடைய வெளிச்சம் இருண்டு கிடந்த உலகத்தையெல்லாம். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழியல் வெளிச்சம். ஆம், உலகம் இருண்டு கிடந்தது. அறியாமையிலும் மூட நம்பிக்கையிலும் பாரம்பரிய பழமைத்தனங்களிலும் ஆண்டான் அடிமையில் சொல்கின்ற பேதகத்திலும் அநியாயம் அக்கிரமம் கொடுமைகளுக்குள்ளாலே உலகம் சிக்கி தவித்தது. மனித நேயம் விழிவிதுங்கி அப்படியே திணறியது. அந்த வேளையிலே தான் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே பிறக்க வைத்தார். ஆம், கிபி 570 டார்க் ஏஜ், இருண்ட காலம், ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்றெல்லாம் கூட மழமை காலம் என்ற பெயராலே தூற்றப்பட்ட காலம் இந்த வரலாறு இன்றைக்கு சொல்கிறது. அரபு நிலம் அகிலத்தின் நடுநிலை நாயகம். அங்கே ஒரு அற்புதம். மூத்த முதல் இறை ஆலயமாம் புனித கஅபா அங்கே உருவாகி இருந்தது. இதற்கும் கூட வரலாற்று இருக்கிறது. வேத வசனங்களுடைய சான்றுகள் இருக்கின்றன. சொல்லும் குர்ஆன், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாசி லல்லதி பிபக்கத முபாரக்கா. இந்த மண்ணுலகில் மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி என்றே முதலாக தோற்றுவிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஆரம்ப இறை ஆலயம் என்ற கஅபா. எவ்வளவு அற்புதம்! ஆரம்ப காலம் தொடுத்து மனிதர் இந்த மண்ணுலகிலே பூமியிலே தடம் பதித்து வாழ தொடங்கிய காலம் தொடுத்தே அந்த ஆலயம். காரணம், அது உலகத்தில் மூத்த முதல் இறை ஆலயம். உலகிற்கு இறைவன் ஒருவன் தான். அவனுக்கான உன்னதமான ஆலயமாக அந்த உலகத்தினுடைய தாய்ப்பள்ளி உம்முல் மசாஜித், உலகத்து அத்தனை பள்ளிகளுக்கும் அன்னையாக தாயாக அது அருள்பாலிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் பள்ளி. அது மனித குலத்திற்காக வேண்டி இருக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்லாமல் மலக்குகளும் ஓமன் தஹலஹு கான ஆமினா,
க்குள்ளாலே தூய உணர்வோடு நுழைகின்றாரோ அவர் அச்சமற்றமாகி விடுகின்றார், அவர் பயமற்றவராகி விடுகின்றார். எதற்கும் அவர் பயப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு அற்புதம்! காரணம், அமைதியின் இடம், அன்பின் தொட்டிலாக. அங்குதான் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் இறுதி தூதர். உலகத்தினுடைய எந்த ஒன்றின் தொடக்கத்திற்கு முடிவு இருக்கிறது. இதுதான் உலகம். ஆதத்தின் மூலமாக தொடங்கி வைத்த அல்லாஹு தஆலா தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நிறைவாக்கி வைக்கின்றான். அதான் காத்தமுன் நபியின், நபிமார்களுக்கு இடையிலான ஒரு மிகச்சிறந்த முத்திரையமாக மகத்தான். அவர் பிறக்க நேரம், பிறந்த காலம் உலகம் அறியும். அந்த அளவுக்கு அங்கே யாருக்காக வேண்டி அவருடைய தந்தை உன்னதமான பெருந்தகை மக்கமா நகரத்தினுடைய பாரம்பரியத்திலே தோன்றிய ஒரு மகத்தான மாபெரும் குறைஷிய குலத்திலே தோன்றிய அப்துல்லாவின் மகனாக, மென்மையின் தென்றலாம் ஆமினா, ஒரு பண்பாட்டின் சின்னமாம் ஆமினா அவர்களுடைய மகனாக, அப்துல்லா ஆமினா இருவருக்குமான ஒரு குழந்தையாக தந்தை பயணத்திற்கு போகிறார். கருவுற்றிருக்கின்றார் ஆமினா. ஆனால் மிக பெரும் ஒரு சோகம், தன் குழந்தையை பார்க்காமலேயே பயணத்தின் நடுவிலே அப்துல்லா இறப்பை தழுவுகிறார். சிந்தித்து பாருங்கள். இறைவன் தன்னுடைய ஆற்றல் வலிமையை இங்கே காட்டுகின்றான். உலகத்திலே ஒரு குழந்தை உருவாக தந்தையும் தாயும் தேவை. தாயும் இல்லாமல் ஒரு மனிதர் வந்தார் என்றால் ஆதம். அதன் பிறகு தாய் இருக்கிறார்கள், தந்தை இல்லாமலே பிறந்து தோன்றியவர்கள் நபி என்ற இறைவனுடைய அத்தாட்சிகள். என்னாலே முடியும்? ஒரு குழந்தையை உலகிற்கு கொண்டு வருதல் என்பது வருவதற்கு ஒரு தந்தையும் தாயும் மட்டுமல்ல காரணம், என்னுடைய வல்லமை காரணம். நான் நாடினால் தாயும் தந்தையும் இல்லாமலேயே ஒரு பிள்ளையை நான் உருவாக்குவேன். தந்தையினுடைய உறவுகள் தொடர்புகள் இல்லாமலேயே ஒரு குழந்தையை உண்டாக்குவேன். வல்லமை குர்ஆன் சொல்லும். மாஷா, அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு சக்தி வாய்ந்துட்டு உலகிற்கு ஒருவன் தான் இறைவன். மறைக்கப்பட்ட புதைபொருளாக இருந்தேன். மனிதர்கள், ஜீவன்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் படைப்புகளை படைத்தேன். இறைவனுடைய ஆற்றல், ஆளுமை, வல்லமை ஜின்களும் மலக்குகளும். ஏனென்றால் இறைவன் மகத்தான மாபெரும் மாண்பாளன், வல்லமை மிகுந்தவன். அவனுடைய வல்லமை தனித்துவம். அவனை அல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் இறைவன் இல்லை. கடவுள் என்பவன் அவன் மட்டுமே. இந்த உண்மையை உலகில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். தன்னால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களும், ஏன் குறிப்பாக மனிதனும் ஜின்னும் மலக்குகளும் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் வலிமைக்குரியவன். சிந்தித்து பார். அந்த அற்புதமான வழிகாட்டலின் அடிப்படையிலே ஒரு மிகச்சிறந்த உன்னத லட்சியத்திற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தின் இறுதி தூதராக அல்லாஹ் அனுப்பினார். அம்மா அருசல்லாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். தூதரே, மக்களுக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக, ஒரு வெளிச்சமாக, விளக்காகவே தவிர நாம் அனுப்பவில்லை. அற்புதம். ஆம், அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்வையும் நிகழ்வுகளையும் இறையருளால் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.